இன்றைக்கி வந்து இங்கே தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை மூலம் இந்த கூட்டம் நடந்துகிட்ருக்கு. இந்த கூட்டத்தில் வந்து அடுத்த 10 ஆண்டுகளுக்கு மாணவர்களுக்கு வந்து எப்படி புத்தகங்கள்லாம் எப்படி இருக்கணும், அவங்கள்ட்ட திறமைகள்லாம் வெளியே கொண்டு வரணும்னா எந்த மாதிரி இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று படித்தம், ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஓவரால் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அவங்க எல்லாம் வரணும், அந்த என்ன பண்ணணும். அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில் கொண்டு வரணும். மற்றபடி இந்திய நாடு மற்றும் தமிழ்நாட்டுடைய அடிப்படைகள் அதை வந்து மக்களுக்கு இந்த மாணவர்களுக்கு எடுத்து செல்கின்ற ஒரு விதமாட்டு இந்த கல்வி இது அமையணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கெல்லாம் தமிழர்களுக்கே உள்ள ஒரு இது உண்டு, பாகுபாடு. இந்த விருந்தோம்பல், விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை, மற்றவர்களை மதிக்கின்ற மனப்பான்மை, இப்போ இந்த மாதிரிப்பட்டதெல்லாம் இந்த பாடத்திட்டத்தில் வந்து ஒரு கதையாட்டோ இல்லாட்டி ஒரு இதாட்டோ அந்த மாதிரி நம்ம கொண்டு செல்லணும். இந்த மாதிரிப்பட்டதெல்லாம் இது பண்ணுறதுக்காக தான் இந்த அடுத்த 10 வருஷம் வந்து இந்த புத்தகங்கள் எப்படி இருக்கணும், நமது மாணவர்கள் வந்து நன்றாக படித்து நாட்டுக்கு சேவை செய்து நமது நாட்டை ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்றால் எப்படி தமிழ்நாட்டில் உள்ள புத்தகங்கள் இந்த சிலபஸ்லாம் எப்படி இருக்கணும் அதை டிஸ்கஸ் பண்ணதுக்குள்ள ஒரு மீட்டிங். இது ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் பள்ளி கல்வித்துறை. ஆனால் உங்களுக்கு தெரியும், இந்த ஃபவுண்டேஷன் சரியில்லாட்டு மேலே போய் ரொம்ப நல்லா பண்ண முடியாது. அதனால் தொடக்க பள்ளியிலிருந்து உயர்கல்வி வரை எப்படி இந்த அப் டு +2 லெவலில் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் இருக்கணும், அந்த டிஸ்கஷன் நடந்துட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் பேச விரும்பல. நாமெல்லாம் படிக்கும்போது வந்து ஒரு 40 வருஷத்துக்கு இவங்க எல்லாம் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாணவர்கள்ட்ட கேட்டாலும் நீங்கள் என்ன ஆகணும்னா ஒல்லே டாக்டர்னு சொல்லுவாங்க, இல்லை என்ஜினியர்னு சொல்லுவாங்க, 1-2 பேர் கலெக்டர்னு சொல்லுவாங்க. மற்ற துறையை பற்றி தெரியாது. ஆனால் ஒரு நாடு வளர்ச்சி அடைந்த நாடாட்டு மாறணும்னா எல்லா துறையிலும், கலைத்துறையாட்டு இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் ஆட்டு இருக்கட்டும், மற்றபடி இலக்கியமாட்டு இருக்கட்டும், எல்லா துறையிலுமே வளர்ச்சி அடையணும். அதுக்கு என்னெல்லாம் செய்யணும், விஞ்ஞானத்துறை, தொழில்நுட்பத்துறை, இப்போ புதுசாட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், இந்த மாதிரிலாம் வருது. இந்த மாதிரி எல்லா துறைகளிலுமே நாடு வளர்ச்சி அடையணும். அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு படித்து கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஒரு திறமையும் வளரணும். இப்போ நம்ம டிஜிட்டல் சொசைட்டின்னு பேசணும்னா ஆசிரியர்களுக்கும் தெரியணும், கம்ப்யூட்டரை பற்றி தெரியணும். இப்போ இந்த மாதிரி எல்லா டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. இது தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு செயல்பாடாகும். இது வந்து கண்டிப்பாக நமது தமிழகத்தில் உள்ள மாணவர்களுக்கு அடுத்த 10 வருஷத்துக்கு உதவுகின்ற ஒரு விதமாட்டு உள்ள ஒரு டிஸ்கஷனாக நடந்தது. அரசு பள்ளி மாணவர், இன்னைக்கு வந்து அரசு பள்ளிகள் எவ்வளவு மேம்பட்டு பாக்குறீங்க, கல்வி திட்டத்திலே எவ்வளவு பெரிய மாற்றத்தை நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணீங்க? இல்லை, நான் வந்து அது வந்து நான் தனிப்பட்ட முறையில் நான் என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்கேங்கிறத நான் தனியாக சொல்கிறது சரி கிடையாது. அவங்க எல்லாமே கம்பைல் பண்ணி மொத்தத்தில் கொண்டு வரட்டு. பட் என்னுடைய முக்கியமாட்டு அப்படின்னா மாணவர்களுக்கு வந்து ஒன்று புத்தக புழுவாட்டு இருக்கக்கூடாது. அவங்க வந்து ஒரு ஓவரால் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டும் நடக்கணும். ஏன்னா ஸ்போர்ட்ஸு, ஆர்ட்ஸு, இந்த கம்யூனிகேஷன் கேப்பபிலிட்டி, மற்றவங்களோட மற்றவங்கள ஒரு அகாமடேட் பண்ணி போடுறது, மற்ற பெரியவர்களை ஒரு மதிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை, இப்படிப்பட்ட எல்லா விதங்களும் வரணும். எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா 2 விதமான எஜுகேஷன் சொல்லுவோம். ஒன்று இன்டெலெக்சுவல் பேஸ்ட் எஜுகேஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கணிதம், விஞ்ஞானம் இதெல்லாம் படித்து நிறைய மார்க் வாங்குது. அடுத்தது வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன். இப்போ நம்ம பெற்றோர்களை பாதுகாக்கிறது, மற்றவங்களை மதிக்கிறது, ஆசிரியர்களை மதிக்கிறது, இந்த மாதிரி ஒரு சகிப்புத்தன்மை, இந்த மாதிரிலாம் ஒரு எல்லாம் சேர்ந்த ஒரு பாகுபட்டதோட மாணவர்கள் படிக்கணுங்கிறது தான் எங்கள் விருப்பம். ஸோ புத்தகம் மட்டும் முக்கியம் இல்லை, இட்ஸ் ஓவரால் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 1947 சுதந்திரம் கிடைக்கும்போது நமது நாட்டில் நம்ம மக்களுடைய ஆவரேஜ் வயசு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வயது வந்து 32 வயசாக இருந்தது. இன்றைக்கி அதுக்கு படிப்படியாக வளர்ந்து 72 வயசாகுது. அப்போ இதுக்கு முக்கியமாட்டு ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் மாணவர்களுக்கு ஹெல்த்தை பற்றி நல்ல ஒரு இது இருக்கணும், ஸ்போர்ட்ஸை பற்றி அதில் ஆர்வம். ஸ்போர்ட்ஸில் வந்து டைம் வேஸ்ட்டுன்னு நினைக்கக்கூடாது. இது வந்து இட் இஸ் ஏ இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த டெவலப்மெண்ட். இந்த மாதிரி நிறைய இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்க செக்ரட்டரி கன்சல்டேட் பண்ணி சொல்லிட்டு நான் இப்போ வந்து ஒன்றுமே உங்கள்கிட்ட என்ற தனிப்பட்ட கருத்துக்களை அங்கே சொன்ன கருத்துக்களை இங்கே சொல்ல ஃபர்தராட்டுக்கு விருப்பப்படலை. எல்லாம் மொத்தத்தில் இது இந்த முயற்சி இப்படி இந்த தமிழ்நாடு அரசு எடுத்துக்கூடிய முயற்சி ஒரு நல்ல முயற்சி.
சரி, நம்ம வந்து எனக்கு இது பாத்தீங்கன்னா நீங்க எங்க இருந்து வாரீங்கன்னு முக்கியம் இல்ல, எப்படி வந்து படிக்கிறீங்க, எந்த மாதிரி வளர்றீங்க அதான் முக்கியம். அல்லாம எங்க இருந்து எந்த ஸ்கூல் அது முக்கியம் இல்ல, எங்க படிச்சாலும் நல்லா படிச்சா நல்லா வளரலாம். தேங்க்யூ.